இப்போது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.9ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 1 + 2 + 3 ப்ளஸ் லாஸ்ட் டிஜிட் வந்து k = 325 கொடுத்துருக்காங்க. தென் ஃபைன் 1³ + 2³ + 3³ = k³ கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 + 2ன்றது நம்மளுக்கு நார்மல் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ நார்மல் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்ன? n × n + 1/2. ஸோ இங்கே நம்மளுக்கு n என்னன்னு தெரியுது, n = k. ஸோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? k × k + 1/2. ஸோ அது ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு 325ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து க்யூப் ஃபார்முலா போடணும். க்யூப் ஃபார்முலா என்ன வரும்? n × n + 1/2 ஸோ இங்கே n = என்ன நம்பர் வருது? k³. ஸோ என்ன ஃபார்முலா போடலாம்? k × k + 1/2 ஸோ கொடுத்துருக்காங்க இப்படி. ஸோ இப்போது k × k + 1/2 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 325. ஸோ என்ன பண்ணலாம்? சிம்பிளாக 325 பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே பண்ணுறேன். 325 × 325, 5 5s are 25, பேலன்ஸ் 2, 10, 10 + 2 12 வந்துடும். தென் 15 16 வந்துடும். தென் 2 5s are 10, 2 2s are 4, +1 5 வந்துடும். 2 3s are 6 வந்துடும். தென் 3 5s are 15, 3 2s are 6, இது போச்சுன்னா 7, 3 3s are 9. ஸோ இப்போ ஆட் பண்ணலாம். 5 2, இது 16 வந்துடும். இது 14 + 1 5. ஓகே. ஸோ இதோட ஆன்சர் 105625. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? நார்மல் நம்பர் போட்டிருக்கோம். அதோட k வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க 325 போட்டிருக்கோம். ஸோ க்யூப் பண்ணும்போது க்யூபோட ஃபார்முலா இது தான். ஸோ க்யூபோட ஃபார்முலாவில் கேவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? k × k + 1/2 வந்து 325ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த 325 எடுத்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் பண்ணனா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும்.